ஹே ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமெக்ஸ் கேமிங். ஓகே கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டார்ச் அப்படிங்கிற ஒரு புது அனிம் பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய அனிம் வீடியோஸ் தமிழ் டப்பில் பார்ப்போம். ஸோ லைக் தமிழ் கமெண்ட்டில் பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஜீரோ அப்படிங்கிறவன் சின்ன பையனாக இருக்கான். ஸோ பாஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. என்ன ஜீரோ, மறுபடியும் ஸ்கூலில் சண்டை போட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நிறைய பேர் என்னைய வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா மிருகம் கூட பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய ஃபன் பண்ணி என்னைய புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்ல, அப்புறம் அவனோட நாய் சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறை கிடையாது, அது ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேலண்ட்டு. இந்த டேலண்ட்டை ஒரு நாள் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரிய வரும் அப்படின்னு சொல்ல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். உனக்கு ஒரு நாள் புரிய வரும் அப்படின்னு அவன் நாய் சொல்ல அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நம்ம ஜெரோ கிட்ட வம்பெழுத்துட்டு இருக்காங்க. சார் நம்ம ஜெரோ கொஞ்சம் பெரிய பையன் ஆயிடுறான். என்னப்பா இந்த இந்த இடம் எங்கே இடம்னு உனக்கு தெரியாதா, இங்கே நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெரோ கிட்ட கேட்க, நம்ம ஜெரோ அதை பற்றினா எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்ல, என்னது உனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லையா, உனக்கு ஒரு 4 காட்டினா தானே சரி வரும் அப்படின்னு நம்ம ஜெரோவை அடிக்கலான்ட்டு ஒருத்த வரான். அப்போ நம்ம ஜெரோ அவனை அப்படியே டாச் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா எட்டி உதச்சி அவனை பக்கத்தில் இருக்க லேக்கில் உதச்சி விட்டுறான். அதுக்கப்புறம் இந்த இடம் உங்களோடதுன்னு தெரியும், உங்கள் பேர் என்ன எழுதி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ மற்ற 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடுறான். ஸோ சின்ன வயசுல அடி வாங்கிட்டு வந்தவன் இப்போ மற்றவங்களை அடி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருக்கான் போல. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன பூனைக்குட்டி வருது, ஜீரோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா, நீ இல்லைன்னா என்ன பண்ணிருப்போனே தெரியாது அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் ஒரு காக்காவும் வந்து உட்காந்துட்டு இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க இப்போதைக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டானுங்க அப்படின்னு சொல்றான். ஸோ இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணியிருக்கான் போல. அதுக்கப்புறம் காக்கா வந்து நீ இங்கேருந்து போயிருப்பா, அவனுக்கு மறுபடியும் வந்து உனக்கு கூறு போட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஜீரோ நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன், உன்னை யாரும் கூறு போடாம நீ பார்த்துக்கோ அப்படின்னு காக்கா சொல்லிட்டு, சரி கண்ட குப்பையெல்லாம் திங்காதீங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஜெரோ அந்த இடத்த விட்டு போறான். அப்புறம் நம்ம ஜீரோ அங்கேருந்து டோஜோக்கு போனால், டோஜோக்கில் இருந்து மாஸ்டருக்கு அவங்க திட்டு வருவது, ஜீரோ இதுக்கு தான் உனக்கு நான் சினோபி டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நான் கண்டவங்ககிட்டலாம் போய் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சரியான ஒரு இடியேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா சென்சி, அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க, அவனுங்க அடிக்க வரானுங்க, கையை கட்டிட்டா இருக்க சொல்றீங்க, அதுக்கு தானே சினோபி டெக்னிக் கத்துக்கிறதுக்கு, லைக் சினோபிங்கிறது ஒரு நிஞ்சா மாதிரியான ஒரு டெக்னிக் அப்படின்னு நீங்க சொல்ல, உனக்குலாம் சொல்லி கொடுத்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 சுரிக்கன் எடுத்து விடுறாரு, அது மேலே போய் அடிச்சிருது. அதுக்கப்புறம் என் கையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தியா, இது அசுமா ஃபேமிலியோட பொக்கிஷம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட ஆன்செஸ்டர்ஸ், அதாவது எடோ பீரியட்ல இருக்கிறப்ப இவனோட ஆன்செஸ்டருக்கு யாரோ கொடுத்துருக்காங்க போல இந்த ஒரு ஸ்குவாடை. ஸோ இந்த ஸ்குவாடை அடுத்து உங்ககிட்ட தான் வரப்போகுது, பட் நீ என்னடா பொறுப்பு இல்லாமல் சுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, எப்படியா அந்த ஸ்குவாடு ஒரு ஃபேக்கான ஸ்குவாடா தான் இருக்க போகுது, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு இவன் சொல்ல, உடனே அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. ஓ இது ஃபேக்கான ஸ்குவாடா, சரி இதோட பவர் என்ன நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எடுத்து அப்படியே அட்டாக் பண்ற மாதிரி காமிக்கிறாரு. அங்க இருக்க பொருள் எல்லாம் பறக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, பட் அதோட பவர் இது கிடையாது போல. ஸோ சும்மா விளையாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. அப்புறமா உடஞ்சி பறக்க விட்ட கதவெல்லாம் நம்ம ஜெரோ சரி பண்ணிட்டு, இந்த கிழவனுக்கு ரொம்ப தான் ஓவரா கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த தாத்தா வராரு. தாத்தா வந்துட்டு, ஜெரோ இன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டி மீட்டிங் இருக்கு, சொசைட்டி கமிட்டி மீட்டிங் இருக்கு, அதனால நான் வெளியே போயிட்டு நைட்டு வர லேட் ஆகும், நீ மறக்காம கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு ஒழுங்கா படுத்துங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் நம்ம சென்சே சொல்ல, நம்ம ஜெரோ உடனே அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, அதெல்லாம் நான் மூடிப்பேன், நல்லா நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோவும் நம்ம மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வழி அனுப்பி வைக்கிறான். டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா பறந்தவர், ஜெரோ சீக்கிரமா இங்க ஒரு பூனை அடிபட்டு கிடக்குப்பா, சீக்கிரமாவா அப்படின்னு சொல்ல, எங்க அடிபட்டு கிடக்கு சீக்கிரமாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெரோவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறான். ஸோ அந்த காக்கா அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு சின்ன பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு லைக் சாகர நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஒரு பிளாக் கலர்ல ஒரு கேட் இருக்கு. உடனே நம்ம ஜெரோ அந்த பூனைக்குட்டிக்கிட்ட, பூனைக்குட்டி உயிரோட தான் இருக்கியா, என்னப்பாச்சு உனக்கு, ஏதாவது பேசு, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பூனைக்குட்டிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பூனை கிடையாது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிளாக் ஃபோர்ஸ் மாதிரியான பூனை போல. அப்படியே அந்த பூனையோட உண்மனசு கூட போறாங்க. அதுக்குள்ள எவன்டா என்னை எழுப்புறதுக்கு தைரியம் இருக்கு, நான் யாருன்னு தெரியுமா, நான் தான்டா டூம் ஆஃப் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனே புகழ்ந்துக்கிற மாதிரி, மௌன என்னை மட்டும் என் தூக்கத்துலேருந்து எழுப்புனா நீ காலிடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து அந்த பூனையை நம்ம ஜெரோ எடுத்துட்டு போய் வீட்டில் உட்கார வச்சு ட்ரீட்டே பண்ணிட்டான், அதாவது சமாளிச்சுட்டான். லைக் அவன் சமாளிச்சுட்டு இருக்க அந்த ஒரு நேரத்தில் அந்த பூனையோட உண்மனசுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது ஒரு சாதாரண பூனை கிடையாது.
அப்புறம் அந்த பூனை எழுந்துச்சு பார்த்தனோடனே நம்ம ஜீரோ வந்துடுறான். என்னப்பா எழுந்துட்டியா? ரொம்ப மோசமாக அடிபட்டு இருந்தது, உன்னை காப்பாற்றுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சுப்பா. சரி வா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் ஜீரோ. உன்னோட பேர் என்ன அப்படின்னு அந்த பூனை கிட்ட கேட்க, அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா இவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரியா முட்டாள் மனுஷனாக இருப்பான் போல, நான் என்ன பேருன்னு சொல்லலாம் அப்படியே எனக்கு புரிஞ்சிட போகுது அப்படின்னு அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நம்ம ஜீரோ வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டுடுறான். ஸோ கேட்டுட்டு, நான் ஒன்றும் முட்டாள்லாம் கிடையாது, எனக்கு நீ என்ன பேசுகிற அப்படிங்கிறது புரியும் இந்த கொழுப்பு பூனை அப்படின்னு அந்த கொழுப்பு பூனைன்னு அப்படின்னு அந்த பூனையை பார்த்து சொல்ல, அந்த பூனை உடனே ஷாக் ஆயிடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க பேசுறது அந்த பூனை கேட்கறதுனால ஷாக் ஆகிட்டு ஓடி போய் பெட்டு கடியில் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்குது இந்த பூனை. ஏய் பயப்படாத, எனக்கு தெரியும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷங்க பேசுறத கேட்குற அப்படின்ட்டு, பட் அதுக்கு இவ்வளோலாம் பயப்படணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், வெளியே வா அப்படின்னு சொல்ல அந்த பூனை உடனே இவனை அனலைஸ் பண்ணுது. இவன் மேலே இருந்து எந்த விதமான ஸ்பெக்ட்ரல் எனர்ஜியுமே வரலையே, இவன் நார்மல் ஹியூமன் தான் போல, ஓகே பட் நம்ம பேசுறதெல்லாம் எனக்கு புரியும் போல அப்படின்னு சொல்லுது. நீ வெளியே வரியா, இது எப்படி வெளியே வருதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அப்புறமேட்டு அந்த பூனைக்கு ஒரு சாப்பாடு போடுறான். அந்த பூனையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுது. அப்புறமா அந்த பூனையோட பேர் சொல்லுது, நான் தான் ராகு, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோனோக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது, நான் ஒரு இம்மோட்டல், அது மட்டும் இல்லாமல் என்னோட பேர் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மோனோனோக்கே அப்படின்னு சொல்ல, மோனோனோக்கேவா நீங்கள் ஒரு இம்மோட்டலா, என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஓ உனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் சில சமயம் மனுஷங்களோட ஃபார்மையும் எடுத்துப்போம், அப்படி இல்லைன்னா மிருகங்களோட ஃபார்மை எடுத்துப்போம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்மோட்டல் அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நாங்கள் மலைக்குள்ளேயோ அல்லது ஏதாவது மனுஷங்களுக்கு தெரியாத இடத்துல நாங்கள் தூங்கிட்டு மட்டும்தான் இருப்போம். பட் இந்த தடவை என்ன நடந்ததுன்னு தெரில அப்படின்னு சொல்ல, என்ன நடந்ததுன்னு தெரியலையா, நீ அந்த இடத்துல அடிபட்டு கிடந்தியே, நீ எப்படி ஒரு மோனோனோக்கேங்கிற, நீ எப்படி அந்த இடத்துக்கு போன அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் அந்த பூனை சொல்லுது, எனக்கும் சரியா ஞாபகம் இல்லை, என்னை யாரும் சொத்து போட்டுட்டாங்க. ஸோ என்னோட மோனோனோக்கே, அதாவது இவங்களுக்குள்ளேயே மற்ற மோனோனோக்கே இருக்குல்ல, ஸோ அது வந்து இந்த பூனை அட்டாக் பண்ணுறதுக்காக சொத்து போட்டாங்களாமா. நீங்கள் எல்லாரும் மோனோனோக்கே அப்படிங்கிற, அப்புறம் அவங்க எதுக்கு உன்னை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பூனை சொல்லுது, எனக்கும் சரியா தெரியல, பட் அவங்க வந்து என்னை ஏதோ சொல்லி, அதாவது அவங்களோட கூட்டத்தில் என்னை சேர்ந்துக்க சொல்லி என்னை வலுப்படுத்தினாங்க. எனக்கு வந்து ஏதோ செய்ய சொல்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லியிருந்தாங்க, பட் எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை, அதனால் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து என்னை விடலை. ஸோ அதனால எல்லோரும் சேர்ந்து என்னைய அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை சொல்ல ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவனுங்கெல்லாம் வெறும் வந்து பார்த்தீங்கன்னா கையாளுங்க தான், அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி தான். ஸோ அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை, நான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மோனோனோக்கே அப்படின்னு சொல்லுது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு தெரியும் நீ இதெல்லாம் நம்ப மாட்டேன்னு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஜெரோவும் இல்லை நீ சொன்னதில் முழுசாக நம்பணும் அப்படின்னு எனக்கு தெரியல, பட் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க. இன்னொரு சைடு நம்ம ராகு செத்த இடத்துல, சாகல அடிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ராகு இங்கே தான் இருந்திருக்கான், அவனோட ஸ்பெக்ட்ரல் எனர்ஜி என்னால் உணர முடியுது. ஸோ அவன் இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் இருப்பான் போல அப்படின்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சரி நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்துல விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படி கிளம்புறப்ப பக்கத்தில் யாரோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவனோட ஃபேஸை முழுசாக காமிக்கல, பட் அவன் ஒரு வில்லன்லாம் சிரிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிரிப்பை வந்து சிரிக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஜீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஜீரோவும் அந்த பூனைக்குட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த பூனைக்குட்டி வந்து குளிப்பாட்டிட்டு இருக்கான். ஸோ உன்னை பார்க்குறப்ப எனக்கு என்னோட பழைய ஞாபகங்கள் தான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்ன ஞாபகம் உனக்கு வருது அப்படின்னு அந்த பூனைக்குட்டி கேட்குது. அப்போதான் நம்ம ஜீரோ சொல்கிறான், ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு சின்ன நாய் இருந்தது. ஸோ அவளோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சி. ஸோ அந்த நாய் ரொம்ப சாஃப்டானது, அது இல்லாமல் ரொம்ப கேரிங்காக இருக்கும். ஸோ ரொம்ப என்னை நல்லபடியாக பார்த்துக்கும். பட் உன்னை பார்க்குறப்ப நீ அந்த நாய்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இருக்கப்பா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி சொல்ல, நீ என்னை ரொம்ப கீழ்த்தரமாக நினைக்கிற போல, நான் என்ன ரொம்ப அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் கெட்டவன் இல்லைப்பா அப்படின்னு அந்த பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பார்த்து சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த பூனையை குளிப்பாட்டிட்டு அப்படியே மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் எப்போல்லாம் ஸ்கூல்ல இருந்து அடி வாங்கிட்டு வரணும், ரொம்ப அழுக்காக வருவேன். ஸோ அப்போ நாச்சி தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஹோப் கொடுத்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்தும். ஒவ்வொரு தடவையும் அதை நான் குளிப்பாட்டுறப்ப அது சொல்லும், ஸோ ஜீரோ என்னோட குளிப்பாட்டி என்னோட அழுக்கெல்லாம் போகிறப்ப உன்னோட இந்த அழுக்கான நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய கரைஞ்சி போகிறதா நீ நினச்சிக்கோ, அப்போ தான் உன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு கிடைச்சிருக்கிறதுங்கிறது ஒரு அதிசயமான கிஃப்ட்டு. ஸோ அந்த கிஃப்ட்டை வச்சு மற்றவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறத நீ பாரு. ஸோ அன்றைக்கி தான் நான் முடிவு எடுத்தேன். ஸோ இந்த பவர் வச்சு நான் என்றைக்குமே மற்றவங்களுக்காக உதவணும் அப்படின்ட்டு அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா விலங்குகளுக்கும் உதவிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான்.
அப்புறம் அப்படியே நைட் ஆகுது. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அவன் தூங்குற நேரத்தில் அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கு. எனக்கு உதவுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பட் நான் இப்போ போயே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே குதிக்குது. குதிச்ச உடனே அப்படியே லைட்டாக தள்ளாடுது. அதுக்கப்புறம் தான் சொல்லுது, என்னதான் ஹீல் ஆயிருந்தாலும் என்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு இன்னும் திரும்ப வரல போல அப்படின்ட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறப்ப நம்ம ஜெரோ கீழே வந்துடுறான். எங்கப்பா இந்த இந்த டைமில் இந்த மாதிரி நிலைமையில நீ எங்கே போகலான்னு பார்க்குற அப்படின்னு சொல்ல அந்த பூனை ஷாக் ஆயிருது. ஏய் நீ என்னடா, நீ என்ன தூங்கிட்டு தானே இருந்த, நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனை பார்த்து கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், ஆனால் சரி நீ இப்போ எங்கே போற அப்படின்னு சொல்லி அந்த பூனைகிட்ட கேட்க, அதெல்லாம் உனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு அந்த பூனை ஒரு மாதிரி டெரராக பேச ஆரம்பிக்குது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் தான் உன்னோட லைஃப்பை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பூனை சொல்லுது, நான் ஒன்றும் உன்னை என்னோட லைஃப்பை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட ஒன்றும் கெஞ்சலையே, நீயே தானே வந்து காப்பாற்றினேன், அது வந்து பார்த்தீங்கன்னா நீயா முடிவெடுத்து நீயே தான் காப்பாற்றினேன், அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கணக்கில் சேராது அப்படின்ட்டு அந்த பூனை அதே மாதிரி ரிப்ளை பண்ண, அதெல்லாம் இருக்கட்டும், சரி உண்மையை சொல்லி இந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் போனீங்கன்னா உன்னால் அதை பொழைக்க முடியாது, நீ எங்கே போகிற, உன்னோட பிஸ்னஸ் என்ன, நீ யார், உன்னோட ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னோடனே நம்ம சிறு கோபமாக வருவிடுமோ அதே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இவன் கோபமாக கேட்குறத பார்த்துட்டு அந்த பூனையும் வந்து பார்த்தீங்கன்னா கோபப்படுத்துரு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இன்னொரு தடவை நீ என் வழியில் குறுக்க வந்தீங்கன்னா நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன், உன்னை போட்டே தள்ளிடுவேன், நான் ஒரு மூணு நக்கைங்கிறத நீ மறந்துட்டியா, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான் அடித்து கொண்டு சாப்பிடுவோமே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. நீ நானும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு உலகத்தை சேர்ந்தவங்க, இன்னொரு தடவை நீ என் பின்னாடி வந்துடாத, நீ எனக்கு எதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிதான் தயவு செஞ்சு என் பின்னாடி வந்துடாத, நீ வந்தினா ஹெல் அப்படின்னா என்னன்னு பாப்பா அப்படின்னு அவனை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுது. ஸோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அந்த ஒரு வில்லன் பார்த்துட்றான். ஸோ என்ன ராகு நீ இங்கே தான் இருக்கியா, உன்னை தேடி தேடி சலிச்சு போயிட்டம்பா அப்படின்னு சொல்கிறான். இவனுக்கு என்ன தேடி தான் வந்திருக்கானுங்க போல, அதுக்குள்ளே வந்துட்டானுங்க, ஜெரோ நீ இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு அந்த பூனை சொல்ல, அதெல்லாம் கேட்காம ஜெரோ, என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளேயே கேட்காம வந்திருக்க, இதுதான் உன்னோட மேனர்ஸா, கதவை தட்டிட்டு உள்ளே வரணும்னு தெரியாது அப்படின்னு நம்ம ஜெரோ சொல்ல, உடனே அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா தம்பி அப்படின்ட்டு அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் ஒரு மோனோனக்கே தான் போல. டப்புன்னு நம்ம பூனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரோவை டிஃபெண்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வேகமாக ஓட ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு இவனும் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக துரத்துறான், அந்த மான்ஸ்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூனையை துரத்துறான். அதுக்கப்புறம் நம்ம ஜெரோக்கு ஒரு அல்லு கண்டுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாக் இந்த மாதிரி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களா, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பயந்துடுறான். அதுக்கப்புறம் இந்த பூனை அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓடுது. ஸோ அந்த பூனையை தேடிட்டு அந்த பின்னாடி இருக்க அவனும் வந்து பார்த்தீங்கன்னா துரத்துறான். நீ என்ன தான் அடிபட்டிருந்தாலும் ரொம்ப வேகமாக தான் ஓடுற, பட் நீ முன்னாடி இருந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ணுறதுக்காக நம்ம வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக் நம்ம ஜெரோ இல்லை நம்ம ராகவ் அட்டாக் பண்ணுறான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு எதுவும் ஆகலை. ஸோ லெஜெண்டரி மோனோனக்கே, நம்ம பூனையை வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி மோனோனக்கே த பிளாக் ஸ்டார் ஆஃப் டூம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருக்கு போல. அது இருக்கிறதுலே ஒரு மோனோனாக்கிலே ஒரு லெஜெண்டரியான ஒரு மோனோனாக்கே போல. மோனோனாக்கேங்கிறது ஒரு கேட்டகரி, ஏன்னா அடிக்கடி மோனோனாக்கேன்னு சொல்றேன்னு பார்க்காதீங்க, அதுங்களோட ஸ்பீசிஸ்க்கு பேர் மோனோனாக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ உனக்குள்ள இருக்க பவரை யாரோ அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த சீலை எடுத்துட்டு உன்னோட பவர் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், நீ ஒழுங்கா எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்ல, ஏன்டா என்கிட்டயே வந்து என்னோட பவரை எடுக்கிறதுக்காக நீ வந்திருக்கேன்னு சொன்னா நான் எப்படா அவன் கூட வருவேன் அப்படின்னு அந்த பூனை சொல்லுது. அப்படியா, சரி உன்னை கொண்டு தான் எடுக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உன்னை கொண்டு எடுப்பேன் அப்படின்ட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பூனை அதாவது நம்ம ராகவ அட்டாக் பண்ணுறதுக்காக வரான். அப்படி அட்டாக் பண்ணுறப்ப நம்ம ஜெரோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை எடுத்து அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வந்துடுறான். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடை வச்சு அவனோட கையை வந்து பார்த்தீங்கன்னா கோடு போட்டுடுறான். ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணிடுறான். இந்த அட்டாக் பண்ணதுக்கப்புறம் அந்த பூனை நம்ம ஜெரோவை பார்த்து கேட்குதுடி, நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்ல, நம்ம ஜெரோ உன்னை காப்பாற்றினது இந்த மாதிரி சாக விட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் செல்ஃபிஷ் ஆனவெல்லாம் கிடையாது, உன்னை காப்பாற்றணும் அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தவன் அங்கே இந்த சைடு இருக்க ஓனோனக்கேக்கு கோவம் வந்தது. அப்படியே அவனோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, ஒரு மான்ஸ்டர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுறான். மாறினதுக்கப்புறம் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரோவை டார்கெட் பண்ணுறான். நம்ம என்ன தம்பி நீ என்ன சினோபின்னு நினச்சிட்டு இருக்க, அவன் மனசில் வா யார் பெருசுன்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு சொல்ல, அவன் அட்டாக் பண்ணலான்னு வரப்ப ஜெரோ டிஃபெண்ட் பண்ணி பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் கண்ணு மிக்கிற நொடியில் நம்ம ஜெரோவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் குத்திடுது. அவனோட நெஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஓட்டையாக போட்டுருது. என்ன தம்பி இப்போ நான் யாருன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஜெரோ மறுபடியும் அந்த அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறான். பட் அட்டாக் பண்ண முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் ரொம்ப வேகமாக இருக்கனால அது தப்பிச்சு போயிட்டு நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறான். நீ என்னதான் சினோபியா இருந்தாலும் என்னையெல்லாம் உன்னால் கொல்ல முடியாது தம்பி அப்படின்னு சொல்ல, இந்த சைடு நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவன் கிட்ட வந்து நம்ம ராகவ் வருது. ராகவ் வந்துட்டு நான் அப்பவே சொன்னேன்டா போயிருந்தேன், ஏன்டா அப்படி பண்ற, நான் சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்
உன்னை சாப்பிட்டா நான் என்னோட பழைய ஃபார்முக்கு வந்துடுவேன். ஆனால் உன்னை சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு தோணல அப்படின்னு அந்த ராகவ் சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த மான்ஸ்டர் சொல்கிறான், ராகவ் நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இவனை சாப்பிட்டீங்கன்னா உன்னோட பழைய ஃபார்முக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அந்த பொண்ணு சரியான கோவத்தில் திரும்பி பார்க்குது. ஒழுங்காக அந்த இடத்த விட்டு ஓடிட்டு உன்னை என்ன உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே டப்புன்னு நம்ம ஜெரோ கிட்ட பார்த்துட்டு, சரி உன்னை சாப்பிடணும்னு எனக்கு தோணல, ஆனால் என்னால் இன்னொரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனோட லைக் அந்த ஒரு ஷேடோ ஃபார்மை எடுத்து அவனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்குது. ஸோ அவனுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சம்திங் என்னமோ ஒன்று பார்த்தீங்கன்னா நடக்குது, உன்னோட உயிரும் என்னோட உயிரும் இனிமேல் கலக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு அந்த பூனை நம்ம ஜெரோவோட உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போகுது. போனதுக்கப்புறம் நம்ம ஜெரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆக ஆரம்பிக்கிறான். இந்த சமயம் இங்கே நடந்துட்டு இருக்கப்ப அந்த ஒரு மோனோனாக்கே, ஏய் ராகவ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்மளாம் மோனோனாக்கே, நம்மளாம் மனுஷங்களுக்கு உதவி பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணுறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். பட் அது எதுவுமே கேட்காம நம்ம ராகவ் வந்து நம்ம ஜெரோவோட உடம்புக்குள்ளே போகுது. ஸோ இது எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து அந்த ஒரு ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு மோசமான சம்பவம் ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு, நம்ம அதை உடனே தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த இடத்துல நம்ம ராகவ் வந்து நம்ம ஜெரோவை ஹீல் பண்ணிடுது. நம்ம ஜெரோவோட உடம்புக்குள்ள போயிடுறான். உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஜெரோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஆயிடுது. ஸோ அவனுக்குள்ளேயும் அந்த ஒரு சீல் மாதிரியான ஒரு டேட்டூ வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. நம்ம ஜெரோக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இங்கே என்னப்பா நடக்குது, நான் எப்படி உயிரோட வந்தேன், ராகோ என்ன தான் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன், முதல்ல இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியை பார்ப்போம், இவனை எப்படியாவது அடிச்சு நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்ல, நான் எப்படிப்பா இவன் அடிச்சு கொள்ளுவேன், என்கிட்டலாம் அந்த அளவுக்குலாம் பவர் இல்லை அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் பயப்படாத, உன் பக்கத்தில் நான் இருக்கேன், நீ ஜஸ்ட் அவனை அடி அதுவே போகுது அப்படின்னு சொல்ல நம்ம ஜெரோ அவனோட பவரை நல்லா ஸ்கியூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க ஆரம்பிக்கிறான். அடித்த ஒரே அடியில் நான் அந்த மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டாக போயிடுது. அதோட உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கண்டுருது. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிடுறான். என்னப்பா இங்கே என்ன நடக்குது, சீக்கிரமாக இங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்லு அப்படின்னு நம்ம ராகவ் கிட்ட கேட்டேன். நம்ம ராகவ் எதுவுமே சொல்லலை. பட் அதுக்குள்ளே அந்த ஏஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இந்த பொண்ணு யாரா, இந்த பொண்ணு எங்கே இருந்துடா வந்தா அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அவன் தான் சொல்கிறான், என்னப்பா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நீங்களாம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெரோ கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நாங்களாம் வந்து பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லேருந்து வந்திருக்கோம், நாங்களாம் ஜஸ்ட் சிவில் சர்வெண்ட்ஸ் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாது, நாங்கள் இந்த மோனோனாக்கை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம், உன்னைய நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட கஸ்டடியில் எடுத்துகிட்டு நாங்கள் உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அப்புறமா சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல, என்னது கஸ்டடியில் எடுக்கிறீங்களா, நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன எதுக்காக கஸ்டடியில் எடுக்கிறேன்னு கத்தேன். பின்னாடி இருந்த பொண்ணு அவள் கத்தியை வச்சு நம்ம ஜெரோவோட கழுத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தட்டிடுறான். தட்டின உடனே நம்ம ஜெரோ மயக்கம் போட்டுடுறான். நான் அப்போவே சொன்னாலடா எதுவும் பேசாதுன்னு, எதுக்குடா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம இவன் எடுத்துகிட்டு போய் அப்புறமா கஸ்டடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களோட மாஸ்டர், அதாவது அவங்களோட லீடர் வந்து சொல்கிறான், நீ சொன்னது கரெக்டாக தான், இப்போதைக்கு நம்ம இவங்ககிட்ட எல்லாம் சொன்னோன்னா இவன் தலை தெறிக்க ஆரம்பிச்சிருவான், இவன் நமக்கு இருக்கிறதுலே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், நமக்கு மட்டும் இல்லை அந்த மோனோனாக்கேக்கும் இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ இவனை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 1 முடியுது. ஸோ பெரிய எபிசோடு நிறையா இந்த தடவை நம்ம வந்து 17 மினிட்ஸ் இந்த எபிசோட் போட்டிருக்கோம். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறனால தான் இவ்வளோ பெருசு வந்திருக்கு. போக போக தேவையில்லாத சீன்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைட் சீன் நல்லா இருந்தது. அந்த ஃபைட் சீன் நம்ம இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈவினிங்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே வியூவர்ஸ், பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் வேறு ஏதாவது குறை இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.